ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோ சனிக்கிழமை ஒரு 11 மணிக்கு மேலே எடுக்க ஆரம்பித்தேன். காலையிலேயே அம்மா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால பெரிய அளவு காய்கறி ஒன்றும் இருக்காது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு தான் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலையிலேயே இந்த வெங்காயம் கூட தக்காளி கூட எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் பொண்ணு பயங்கரமாக சண்டை போட்டு ஒரு வழி ஆக்கிட்டா என்னைய. இப்படி பொட்டேட்டோ போடணும். ஒரு வழியாக என் பொண்ணை சமாதானப்படுத்தி அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கூடையில் போட்டு அதை எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்கு வந்தேன். என் வீட்டுக்காரர் ஜூஸ் போட போகிறேன் அப்படின்ட்டு வாட்டர் மெலன் எல்லாத்தையுமே கட் பண்ணி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு வாட்டர் மெலன் சாப்பிட பிடிக்கும், ஆனால் அது விதையாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அப்படியே அவர்கிட்ட நைஸாக பேச்சு கொடுத்துக்கிட்டே அவர் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்ச பழத்தை எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நான் சாப்பிட்டது போக மீதி இருந்த பழத்தில் தான் அவர் ஜூஸ் போடவே ஆரம்பித்தார். நல்ல ஜூஸ் போட்டு ஒரு குலுக்கி ஒரு பெரிய டம்ளரில் ஊற்றி கொடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு தான் ஜூஸ் குடிக்க ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு ஜூஸ் போட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் குடித்தது நான் தான். ஐயோ பாவமே அப்படின்ட்டு பாதி டம்ளர் அளவுக்கு ஜூஸை கொடுத்தேன். அவங்களும் வாங்கி குடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் சமைக்க போகிறேன். அவங்க கூட பேசிக்கிட்டே பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் ரசத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றி அதையுமே ஒரு அடுப்பில் வேக வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் சாதம் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் லன்ச் பண்ண போகிறேன். உப்பு பருப்பு, ரசம், முட்டை வறுவல், அவரைக்காய் பொரியல் அதுதான் பண்ண போகிறேன். அப்புறமா ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதில் பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு மூடி ஓரமாக வச்சுட்டேன். அந்த முட்டை வெந்து வர்ற கேப்பில் இந்த பருப்பு கொஞ்சம் ஊறி வந்துடும், சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுக்காக அதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். தாளிக்கும் போது ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மிக்சர் ஜார் மூடியிலேயே அரைச்சி வச்சதை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூளும் போட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலி இந்த அவரைக்காய் வாங்கி ஒரு 5 நாள் கிட்ட ஆகுது. அதனால் நல்லா இருக்கிற அவரைக்காவை மட்டுமே எடுத்து பொரியல் பண்ணிடலாம், இன்னும் வச்சா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அவரைக்காய் பொரியலும் பண்ண போகிறேன். ஸோ நல்லா இருக்கிற அவரைக்காயை மட்டும் எடுத்து முதல்ல க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அந்த நாரை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி 2-3 சேர்த்து கட் பண்ணிவிட்டா ஈஸியாக கட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓரளவு நல்லா இருக்கிற அவரைக்காவை மட்டுமே எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா முத்துன அவரைக்காயிலேருந்து விதையை மட்டுமே எடுத்துக்கிட்டேன். நல்லா அவரைக்காவெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா இல்லாததை குப்பை தொட்டியில் அள்ளி போட்டுட்டேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடுப்பு 2மே வேலையாக இருக்கும்போது நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் டக்குன்னு சமையல் முடிகிற மாதிரி இருக்கும், கிச்சனுக்குள்ளேயே நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்காது. நான் மேக்ஸிமம் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு எதுவுமே பண்ண மாட்டேன். சமைக்கும் போதே கடன்னு எல்லாத்தையுமே சமைச்சு முடிச்சிடுவேன். முட்டையும் வெந்து வந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை குக்கரில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டால் நல்லா பூ மாதிரி வந்துடும். அடுத்ததாக இந்த முட்டை வறுவல் பண்ண போகிறேன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். அதில் 1.5 வெங்காயம் மட்டும் முட்டை வறுவலுக்காகவும், அரை வெங்காயம் அவரைக்காய் பொரியலுக்காகவும் கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். வெங்காயத்தெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு ரசத்துக்காக ஊற வச்சுருந்தது நான் எப்போயுமே சுடு தண்ணியில் தான் ஊற வைப்பேன். அப்போ தான் ஈஸியாக ஊறி வரும் அப்படின்றதுக்காக சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தக்காளியும் புளியவும் நல்லா கரைச்சி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம ரசம் பிசையும் போதே அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிளகு, ஜீரகம், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு பிசைஞ்சிக்கிருவேன். அப்போ தான் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும்.
அடுத்ததாக வேக வச்ச முட்டையுமே லைட்டாக உரித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எப்பயுமே முட்டை உரிக்கும் போது நகத்தை வச்சு உரிக்காமல் அந்த கட்டை விரல் சதையை வச்சு அந்த தோல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளைக்கரு வந்து உடையாமல் அழகாக சூப்பராக வந்துடும். பாப்பாவுக்காக மட்டும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை அவளுக்கு சாப்பிடும்போது உரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு அது வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ஸ்டீமெல்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு பருப்பை நல்லா மதித்து விட்டுக்கிட்டேன். அடுத்ததாக தாளிப்பு தான் கொடுக்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் 2-3 கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிய வச்சு செஞ்சு வச்சுருக்கிற பருப்பில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக ரசம் தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஜீரகம் மிளகு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கோங்க, கருகி போயிடாமல். அதுக்கப்புறமா நம்ம அந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியை சேர்த்து நுர கூடி வர்ற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. ரசம் கொதிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரே கடாயில் 2 வேளை முடிச்சாச்சு. அடுத்ததாக முட்டை வறுவல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு முட்டை வந்து வாயு அப்படின்றதுனால சீரகம், சோம்பு அப்புறமா பூண்டெல்லாம் தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறமா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிற போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறதுனால நான் பூண்டு தட்டி போடலை. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு. நீங்கள் எப்போயுமே எந்த ஒரு மசாலா எண்ணெயில் வதக்குறீங்க அப்படின்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அவிச்சு வச்சுருந்த முட்டையை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த மஞ்சக்கரு இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை மட்டும் அந்த பாத்திரத்தை பார்த்து இருக்கிற மாதிரி கவுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து மெதுவாக கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுறலாம். முட்டையை வந்து நீங்கள் அவிச்ச முட்டையை ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக சிம்பிளாக முட்டை வறுவல் ரெடி ஆயிரும். இது இந்த பருப்பு ரசத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டை வறுவல் செஞ்சுட்டு இருக்கும்போது சைடில் சாதத்தை வடித்து நீர் வற்ற வச்சுட்டேன். அடுத்ததாக அந்த அடுப்பு சும்மா தானே இருந்தது, அதுலேயுமே அவரைக்காய் பொரியலுக்காக தாளித்து விட்டுட்டேன். இது ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். அது வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்லேயே மிச்சம் மீதி கடந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்படியே இந்த சுவரு, அடுப்பு, கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். சப்பாடா சமையல் முடிஞ்சது, இதோட விளாக் முடிச்சுக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்குமே அந்த முட்டையை உரித்து அவளுக்குமே சாதம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அவளுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது தான் தெரிஞ்சது சாதத்தில் 2 தடவை உப்பு போட்டு வச்சுருப்பேன் போல். சரியான உப்பு கரிப்பு. ஏன் இந்த வாழைக்காவை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா காலையிலேயே வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அப்பா வடை வாங்கிட்டு வந்ததுனால பஜ்ஜி போடலை. சாயங்காலம் வெளியே வச்சுருந்தா ஞாபகமாக பஜ்ஜி போட்டு கொடுப்பாங்களே அப்படின்னு தான் வெளியே வச்சுருக்கேன். ஏன்னா அம்மா ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பஜ்ஜி போடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உப்பான சாதத்தை டெய்லி மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. பாப்பாவுக்கு கொடுக்குமே போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அவளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் முட்டையும் பாலும் மட்டும் கொடுத்து அவளை தூங்க வச்சுட்டேன். இந்த சாதத்தை வேஸ்ட் ஆக்கவும் எனக்கு மனசு இல்லை. உடனே என் வீட்டுக்காரரை போய் ஒரு தயிர் வாங்கிட்டு வர சொல்லிட்டு
அந்த சாதத்தை போட்டு அதில் கொஞ்சமாக பால் தயிரெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தயிர் சாதமாக மாற்றிட்டேன். அப்புறமா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன். இந்த மாதிரி சமையல் ஏதாவது சொதப்புனீங்க அப்படின்னா அதை வேஸ்ட் ஆக்காமல் வேறு ஏதாவது பண்ணி சாப்பிட முடியுமா அப்படின்னு செஞ்சு சாப்பிட்ருங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.